நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில அருண், காவியான 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறாங்க. வீட்டுல எதிர்ப்பு இருக்கு. வீட்டை எதிர்த்து தான் இவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மூணாவதா ஒருத்தன் இவங்க லைஃப்ல வரான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி கதைகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்துடும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். அருண் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இவரோட பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஏஜ் ஆயிட்டாங்க. இவர் தான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அதாவது ஒரு நிறுவனத்துல இவர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. சம்பளம் எல்லாம் பெருசா கிடையாது, ஓரளவுக்கு தான் இவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல இவரை விட கொஞ்சம் பெரிய போஸ்டிங்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் காவியாவா இருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க, பழகுறாங்க. அது நாளடைவுல காதலாவும் மாறுது. காவியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வேலைக்கு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பழகும் போதே கண்டிப்பா வீட்டுல எதிர்ப்பு இருக்கும்ன்றது இவங்க 2 பேருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா கேஸ்ட் ரீதியாவும் இவங்க 2 பேருமே வேற கேஸ்ட். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வும் அதிகமா இருக்கு. அவங்க நல்ல பணக்காரங்க, இவர் அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்ல. இதனால வீட்டுல பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வருது. இவங்களுமே நம்ம லவ் பண்றோம் எப்படின்னாலும் 2 பேர் வீட்லயும் சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நீ உன் வீட்டுல சொல்லு, நான் என் வீட்டுல சொல்றேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து 2 பேருமே வீட்டுல சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது 2 பேரோட வீட்லயும் ஏத்துக்கல. 2 பேரோட வீட்லயும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. அந்த காவியா பொண்ணோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஆளு, அவனுக்கு எப்படி என் பொண்ணை தர முடியும், தர முடியாது. அதுவும் இல்லாம வேற கேஸ்ட் எப்படி தர முடியும், முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அருணோட வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுமே சில காரணத்தை சொல்லி ஏத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஆபீஸ்ல திரும்பி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. வீட்டுல ஏத்துக்கிற மாதிரி இல்ல, நம்ம பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வேற எங்கேயாவது போயிடலாம், ஏன்னா இங்க இருந்தா தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. காவியாக்குமே அருணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அருணை நம்பி நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேர் எதுவுமே தேவையில்லை, அவங்க கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது, பிரச்சனை வரும்ன்றதுக்காக வேற ஊருக்கு போயிடுறாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணி இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே இவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ வேலைக்கு, அதாவது காவியாவோட வேலைலாம் அங்க விட்டுட்டு வர மாதிரி தானே இருக்கு, இதுக்கப்புறம் நீ வேலை பார்க்க வேணாம், உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை, அதனால வீட்லயே கூட இருன்ற மாதிரி சொல்றாரு. காவியாவும் சரின்ற மாதிரி இருக்காங்க. இவர் ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போறாரு. இவர் இந்த ஊர்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் நிறுவனத்துல கரெக்டா தான் இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த நிறுவனம் தொடர்ச்சியா லாஸை சந்திக்குது. அதனால நிறைய பேரை வேலையை விட்டு காரணமே இல்லாம தூக்கிட்டு இருக்காங்க. இவர் வேலையில சரியா தான் பண்றாரு, ஆனா இவரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. என்னடா திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே ட்ரை பண்றாரு. இப்படி ட்ரை பண்றதுல 1 மாசம் 2 மாசம் ஓடுது. 2 மாசத்துக்கு மேல இவரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா செலவுக்கு காசு தேவை. ஐயோ, இந்த வேலையை நம்ம ட்ரை பண்ண முடியாது போல, வேற ஏதாவது வேலை தான் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேற வேலை என்ன பாக்குறதுன்னா கூலி வேலை தான் இருக்கு, வேற வழி இல்ல, கூலி வேலையை நம்ம பார்க்கலான்ற மாதிரி இவருமே கூலி வேலையை பாக்குறாரு. கூலி வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அதை விட்டு இவரால் வெளியவே வர முடியல. ஏன்னா ரொம்ப டைட்டா ஃபேமிலியோட செலவு எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வேலையை பத்தி எல்லாம் இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க முடியாது போலியே அப்படின்ற மாதிரி இவருமே கூலி வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கட்டடத்துல வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தினமும் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. இவங்களோட கல்யாண வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா சோக வாழ்க்கையா தான் போக ஆரம்பிக்குது. ஏன்னா முன்னாடி அவர் ஆபீஸ் வேலை பார்க்கும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மனசு விட்டு நிறைய பேசுவாங்க. இப்ப அது எல்லாமே பிரச்சனை ஆகுது. இருந்தாலுமே ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இவங்களுமே குழந்தைக்கு பேர் வச்சு சந்தோஷமா அந்த குழந்தைய பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மீரான்ற மாதிரி தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருப்பாங்க. குழந்தை மேல 2 பேருமே ரொம்ப பாசமா இருக்காங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இவரோட வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரியே இல்ல. போக போக இவரோட ஒய்ஃபான காவியாக்கு நிறைய அதிருப்தி எல்லாம் வருது. என்ன ஹஸ்பண்ட் வெளியே கூட்டு போக மாட்டாரு, எதுவுமே இல்லாம இருக்கே, நம்ம ஒரு பணக்கார லைஃபை விட்டுட்டு வந்துட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, குழந்தை ஆயிடுச்சு, நம்ம குழந்தைக்காக இருப்போன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களுமே இருக்காங்க. போக போக இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையும் வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல காவியா என்ன சொல்றாங்கன்னா, உங்க சம்பாத்தியத்தை வச்சு மட்டும் இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியாது, நானுமே வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதை ஏத்துக்கிறாரு. நீ சொல்றது சரிதான், நீயும் வேலைக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்க பொறுமையா ட்ரை பண்றாங்கல்ல, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பொறுமையா ட்ரை பண்றாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலேயே இவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. அதாவது ஹஸ்பண்டை விட டபுள் மடங்கு இவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இவங்களுமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதே சமயம் வேலைக்கு போன இடத்துல காவியா இருக்காங்க பாத்தீங்களா, ராகுல்னு ஒரு நபர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகுறாங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் 2 பேருமே பழகிட்டு இருக்காங்க. போக போக அவங்களுக்கு ராகுல் மேல ஈர்ப்பெல்லாம் வர ஆரம்பிக்குது.
நம்ம வந்து பேசாம ராகுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ராகுல பொறுத்த வரைக்கும் இவங்க மேரிட் அப்படின்றதெல்லாம் தெரியும். இருந்தாலுமே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ராகுல பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அது என்னன்னா, பொண்ணை நீ வந்து உன் கூட கூட்டு வரக்கூடாது, அந்த ஹஸ்பண்ட் கிட்டயே விட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, ராகுல் சொன்ன மாதிரி குழந்தைய விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவே எடுத்துடுறாங்க. இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்டயே ஒரு நாள் பேசிடுறாங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு போற இடத்துல ராகுல்னு ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த அருணால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நம்ம காதலிச்சு இப்படி கல்யாணம் பண்ணோம், திடீர்னு இப்படி சொல்றாளே அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. சரி வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வச்சிட்டோம், அதனால கூட அவ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதே மாதிரி பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சரி நம்ம பொண்ணை நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போனோம்னா போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குழந்தை சின்ன பொண்ணுல, அதனால பெருசா இதெல்லாம் தெரியாது. அதாவது குழந்தைக்கு தெரியும் போதே நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி குழந்தைய கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. மனைவியை பொறுத்த வரைக்கும் இவரை பெருசா கண்டுக்காம அந்த ராகுல கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. இவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி நம்ம கூலி வேலை பார்த்தாது பொண்ணை பாத்துக்கணும், பொண்ணு சின்ன பொண்ணுன்றதுனால பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த டைம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கடினமா வேலையை பாக்குறாரு. என்னதான் இவரோட வேலையில கடினமா வேலை பார்த்தாலும் சரி, பெருசா காசெல்லாம் ஈட்ட முடியாது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் வச்சுக்கிறாரு. நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பழகுவோம், நிறைய பேர்கிட்ட வந்து டீலிங்க வச்சுப்போம், இது என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் பேச்சு கொடுப்பாரு. அதாவது அங்க வேலை பார்க்கறதுக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட வந்து வேற எங்கெல்லாம் வேலை இருக்கு, வேற எப்படிலாம் வேலை நடக்குது, எவ்வளவு கூலி வாங்குறாங்க, அங்க எவ்வளவு கூலி வாங்குறாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாரு. நிறைய நாலேஜ் சேகரிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம படிப்பை வேற எதுலயாவது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சேகரிச்சுக்கிட்டே வராரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இவர் கூலி வேலை பார்க்கும்போது ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. இவரோட கால்ல பயங்கரமா அடிபட்டுருது. இவரால் ஏறக்குறைய அடுத்த ஒரு மாசத்துக்கு நடக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வருது. இங்கதான் இவர் பிரச்சனையில மாற்றுறாரு. ஏன்னா கூலி வேலை பார்க்கும்போது அன்னன்னைக்கான செலவுக்கு தான் காசு இருக்கும், பெருசா சேவிங்ஸ்னு இருக்காது. இவர்கிட்டயும் சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப இவர் வேலைக்கு போனாதான் பொண்ணை பாத்துக்க முடியும், பொண்ணுக்கு வேண்டியதை வாங்கி தர முடியும். இவர் வந்து இப்ப படுத்த படிக்கையா இருக்காருல, என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் ஏற்கனவே பின்னாடி யூஸ் ஆகும்ன்ற மாதிரி நிறைய லிங்க் எல்லாம் புடிச்சுக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது என்னன்னா வந்து வேலை கிடைக்காம இருப்பாங்க, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து கூலி வேலை பாக்குறவங்க தான், ஆனா அந்த வேலை கூட கிடைக்காம ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வேலையை ஏற்பாடு பண்ணி தரணும். எல்லா இடத்துலயும் எங்க வேலை இருக்கும், யார் யாரெல்லாம் வேலையை ரெகுலரா வச்சிருப்பாங்கன்றதெல்லாம் இவர் சேகரிச்சு வச்சாரு பாத்தீங்களா. அது மூலியமா நம்ம பண்ணா என்ன, நம்மளோட பிசினஸ் ஐடியாவை இங்க யூஸ் பண்ணலான்ற மாதிரி இவருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, வேலை இல்லாதவங்க கிட்ட வந்து யாருக்கெல்லாம் அப்பப்ப வேலை வேணுமோ அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிறாரு. நான் வந்து வேலை இருக்கிற இடத்த சொல்றேன், எனக்கு நீங்க கூலியில இவ்வளவு கமிஷன் மாதிரி தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே வேலை கிடைச்சா போதும் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரெகுலராவே வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு ஒரு 20 நாள் வேலை ஒரு இடத்துல நீங்க பார்த்து கொடுத்தீங்கன்னா நாங்க சம்பளத்துல வந்து இவ்வளவு தரதுல பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 50-60 பேர்கிட்ட வந்து அந்த விஷயத்தை வாங்குறாரு. அதாவது வந்து உங்களுக்கு வேலை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க தராங்க. இவருமே டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வேலையை பார்த்து தராரு. இந்த இடத்துல வந்து ஒரு 15 நாளைக்கு வேலை இருக்கு, இந்த இடத்துல ஒரு மாசத்துக்கு வேலை இருக்கு, நீங்க அந்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லப்பா, இவர்கிட்ட வந்ததுல தொடர்ச்சியா நமக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இவர் கேட்கறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது, அதை தந்துடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 50-60 பேர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்தா கூட, ஒரு 40 ரூபா 50 ரூபான்னு வந்தா கூட அது எவ்வளவு பெரிய அமௌண்டா மாறிடுது. இவர் இப்ப வேலையை பாக்குறது இல்ல, இந்த விஷயத்தையே பண்றாரு. இப்ப இவரோட கால்லாம் சரியாயிருது. இருந்தாலுமே இது நல்லா இருக்கு. இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு கூலி வேலை பாக்குறோம்னா அந்த வேலை பாக்குறதுலயே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓடிடும். நம்ம எதை பத்தியுமே சிந்தனை இருக்காது. நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும். அப்படி டைம் வேணும்ன்றதுக்கு இந்த ஒரு மாசம் நமக்கு நல்லா யூஸ் ஆச்சு. அது மூலியமா ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். இதே விஷயத்த பெரிய லெவல்ல பண்ணா என்ன, அதாவது எல்லா தரப்புலையுமே வந்து ஒரு பக்கம் வேலை இல்லாம இருக்காங்க, இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை ஒரு பிசினஸா நம்ம மாத்தினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற விஷயத்த ஒவ்வொன்றா இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆபீஸை தொடங்குறாரு. அந்த ஆபீஸ் மூலியமா யாருக்கெல்லாம் என்னென்ன வேலைக்கு ஆளுங்க தேவையோ அதெல்லாம் வந்து இதுல சொல்லுங்கன்ற மாதிரி அங்க இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றாரு. இங்க வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டேட்டாவெல்லாம் மேட்ச் பண்றாரு. அதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஆளை போட்டு பண்றாரு. சோ எல்லா இடத்துலயும் ஆளுங்களை வந்து கரெக்டா இவர் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க மூலியமா கமிஷன் இவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இவரோட வளர்ச்சியும் ரொம்ப அபரிவிதமா இருக்கு. முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அபரிவிதமா வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கூலி வேலை பார்க்கும்போது வந்து சும்மா அந்த வேலையை வந்து செங்கலை எடுத்தோம் வச்சோன்னு மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட பேசினாரு. நாளை பின்ன வந்து ஒரு பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி அந்த பிளானுக்கு அப்பயே அவர் விதை போட்டிருக்காரு. அந்த விதை போட்டது இப்ப மரமா மாறி இருக்கு. இவருக்கு நிறைய வந்து காசை தந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதாவது வந்து குழந்தை ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்யணும்னு யோசிச்சிருப்பாரு. அப்ப இவர் செய்யக்கூடிய நிலைமையில இல்ல. ஆனா இப்ப வந்து இவர்கிட்ட நிறைய வருமானம் வருது இல்ல, பொண்ணு ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரி பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போனோம்னா அதுக்கு சேர்த்து விடுறாரு, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போனோம்னா அதுக்கு சேர்த்து விடுறாரு. இந்த மாதிரி பொண்ணு
பண்ணணும்னு ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்கு. இப்படிலாம் போயிட்டு இருக்கும் போதுதான் இவரை விட்டுட்டு போன காவியா இருக்காங்கல்ல, திரும்பி இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் காவியா கிட்ட சகஜமா பேசுறாரு. எப்படி இருக்கு, வாழ்க்கைலாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. காவியா அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுல கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவரு கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டாங்கன்னா பெருசா வருமானம் இல்ல, அந்த கஷ்டம் மட்டும்தான். ஆனா ராகுல் விஷயத்துல அப்படி கிடையாது. ராகுலை பொறுத்த வரைக்கும் குடிச்சிட்டானா சைக்கோ மாதிரி நடந்துப்பான். எப்ப பாரு போட்டு அடிப்பான் போல. அந்த மாதிரி அடிச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணிருப்பான். அப்படி டார்ச்சர் பண்ணவன் ஒரு ஸ்டேஜ்ல நீ இந்த வீட்டுல எல்லாம் இருக்க தேவையில்ல போன்ற மாதிரி இவங்களை துரத்தி விட்டுருப்பான். இப்ப வாழ்க்கையில இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க போல. சரி, இவரை பார்க்கலான்னு வரும்போதுதான் இவரு இந்த அளவுக்கு வசதியா இருக்கிறதுலாம் தெரிய வருது. கேள்விப்பட்டிருப்பாங்க, இப்ப பாக்குறதுக்காக வரும்போதுதான் எந்த அளவுக்கு வசதியா இருக்காருன்றதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. இவருமே இவங்களோட கதையை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. கவலைப்படாத, உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுமே நம்ம 2 பேர் திரும்பி சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு உதவினாலும் உனக்கு பண்றேன், பண ரீதியா எவ்வளவு உதவினாலும் பண்றேன், உனக்கு ஒரு தொழிலை அமைச்சு தரணும்னா அமைச்சு தரேன், வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னா கூட அமைச்சு தரேன், ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர முடியாதுன்றத உறுதியா சொல்லிடுறாரு. அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர்கிட்ட தேவையான உதவியை மட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போறதையே இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவங்களை மட்டும் திரும்பி நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கூடாது, உதவி பண்றதுல நமக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நல்லபடியா கொண்டு வரணும்ன்ற மாதிரி அதுக்கேற்ற விஷயத்தெல்லாம் இவர் பண்றாரு. இதோடயே இந்த கதை முடியுது. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.